அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், செம்ம டேஸ்டியான ஒரு மீன் குழம்புங்க. இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுவும் பாருங்கள், இதில் வந்து நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலுமே எடுத்துக்கலாங்க. எல்லா வகையான மீன்கள்லையுமே இந்த கமக்கம் மீன் குழம்பு வைக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி கேட்பாங்க. இந்த புளி வந்துட்டு எலுமிச்சம்பழ அளவு நான் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த புளியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி காய வச்சுட்டு அதில் ஊற வச்சிங்கன்னா நல்ல புளிப்புத்தன்மை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த குழம்பு வந்து 5 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வைக்க போகிறோங்க. 1/2 கிலோ மீனில் வைக்க போகிறோம். இப்போ 2 தக்காளி, இந்த பச்சை மிளகா வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் போட்டாச்சு. இப்போ 2 பட்டை மிளகா வாசனைக்காக. அடுத்து வந்துட்டு கடுகும் போட்டாச்சு. கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. மிளகாய் வத்தல் ஓரளவு செவந்து வரட்டும். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம் இந்த மீன் குழம்பு. இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரிச்சிட்டு அதில் போட்டு வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட் இல்லாமலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். இது இப்போ வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பெரும்பாலும் இந்த சமையலுக்கு வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கல்லுப்பு சேர்த்து வைக்கும்போது எனக்கு என்னமோ கூடுதல் சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கல்லுப்பு போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதக்கிடுவோம். ஓரளவு மசிஞ்சிருச்சுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, கரைஞ்சி வரலே தவிர நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அந்த மஞ்சள் பொடியை போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த குழம்பு வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும், பார்க்குறதுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும். நாம் இந்த குழம்புக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தனி மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு போடுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ புளித்தண்ணியை இந்த குழம்புல சேர்த்தாச்சுங்க. நல்லா வதங்கின பின்னாடி இந்த புளித்தண்ணியை சேர்த்தாச்சு. இந்த தக்காளியெலாம் வதங்கியிருக்கிறதுனால அதுவே ஒரு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலையே படாதீங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்துட்டு காரம் வந்து சரியாக இருக்குங்க. காரம் வந்து அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சீக்ரெட்டு ரெசிபிங்க. இது வந்து என்னென்னா, மல்லித்தலை இருக்கு இல்லையா, அந்த மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு ஒரு முடிச்சு போட்டு குழம்புக்குள்ளே போட்டுருங்க. இதோட ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்க இந்த குழம்பு வந்துட்டு அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்துட்டு ரெட் எம்பரர் அந்த ஃபிஷ்ஷுங்க. நகர மீன்லேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. பெரிய சைஸ் நகர மீன் வச்சுக்கோங்க, இந்த ரெட் எம்பரர் அப்படிங்கிறது. இந்த மீன் வந்துட்டு இந்த தலைப்பகுதி, இந்த வால் கொஞ்சம் கெட்டியாக பெரிய சைஸாக இருக்கா, அது மட்டும் வந்து முன்னாடி போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டுட்டு நம்ம நார்மலான ஹீட்லேயே வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இந்த மீன் துண்டங்களை போட்டுக்குவோம். மீன் துண்டங்களை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு விட்டால் போதுங்க. அது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நீங்கள் மற்ற மீன்கள் வந்துட்டு சின்ன வகையான மீன்கள் அப்படின்னு சொன்னாக்க மீன் போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். ஒரு கொதி வந்த பின்னாடி சிம்மில் வச்சிங்கனாலே கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மீன் துண்டங்களை சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி ஒரு 5 பூண்டு பல் தட்டிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கிறோங்க. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், செம்ம ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மீன் துண்டங்கள் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே அந்த வாசனை வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. சரியான வாசனை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும். பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு கம்மன் வாசனையோட இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை கடைசியில் வந்துட்டு போட்டு இறக்கிக்கோங்க. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான கம்மன் வாசனையோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கிராமத்து ஸ்டைலில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பாய்.